தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். விவசாயத்துறையிலிருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விவசாயத்துறை வேலைக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம குயிக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஏஐசி அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்னு ஒரு டெம்பரவரி வேக்கன்சி அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு பெர்மனண்ட்டான ஜாபை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30 ஜான்வரியிலேருந்து 20 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது வேக்கன்சி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன டிசிப்ளினில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஐடியில் எடுக்கிறாங்க, அக்யூட்டேரியலில் எடுக்கிறாங்க, ஜென்ரலிஸ்ட்டில் எடுக்கிறாங்க. டோட்டலாக 55 வேக்கன்சி. ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை ஸ்கேல் 1 ஆஃபீஸர் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் கன்சால்டேட்டாக 60,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக் பேவே 50,000 இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கேல் 1 ஆஃபீஸர் ஆகிட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 90,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். இப்போது ஜென்ரலிஸ்ட் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரியோ இல்லை பிஜியோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 60% உங்கள் டிகிரிலையும், அதுவே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 55% உங்கள் டிகிரிலையும் மினிமமாக அது வச்சுருக்கணும். அடுத்து அக்யூட்டேரியல் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி, பிஜி டிகிரி, ஸ்டாட்டிக்ஸு, மேக்ஸு, அக்யூட்டேரியல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு இல்லைனா ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு பிஇ பிடெக், எம்இ எம்டெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அல்லது எம்சிஏ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுவே நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும், அதுவே நீங்கள் ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்மாக இருக்கீங்கன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ஒரு சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்குங்க. ஸோ இந்த சிபிடியை பொறுத்தளவுக்கு 150 மார்க்கு உங்களுக்கு எழுதுறதுக்கு 2.5 மணி நேரம் டைமும் கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் யார் நல்ல கட் ஆஃபில் வராங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ச் அல்லது ஏப்ரலில் இருக்கும். ஸோ எக்ஸாமோட பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ஜென்ரலிஸ்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன், அக்யூட்டேரியலுக்கு ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன், அதே மாதிரி ஐடி ரோலுக்கு ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி உங்களோட டிசிப்ளினில் என்ன மாதிரி பேட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ இன்டர்வியூலையும் யார் நல்லா கட் ஆஃபில் வராங்களோ அவங்களுக்கு டேரெக்டாக போஸ்டிங்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம், ஒரு இன்டர்வியூ இந்த போஸ்டிங்ஸ்க்கு இருக்குது. ஸோ எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் சென்டர் தெரியணும் இல்லையா? எக்ஸாமை பொறுத்தளவுக்கு அவங்களோட எல்லா சென்டர்ஸ்லையுமே நடத்துகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி 3 இடத்துல உங்களுக்கு போஸ்டிங்ஸும் சரி சென்டர்ஸும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் தாங்க. இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 200 ரூபாய் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் 1000 ரூபா அதர் கேண்டிடேட்ஸ்க்கும் வாங்குறாங்க. ஸோ இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.